ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். ஐந்து 12/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:32 மணி வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 6:16 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, புதிய முயற்சிகள் செய்ய ஏற்ற நாள். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நல் இணக்கம் நிலவும். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வில் வெற்றி தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். வேலைப்பழு அதிகமாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியில் முடியும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான பலனை தரும். ரிஷபராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழ்நிலையும் நிலவும். புதிய முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல நாள். நிதி நிலையில முன்னேற்றம் காணலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மன அமைதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வில் உயர்வு தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சந்திரன் வழிபாடு மன அமைதி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். புதிய திட்டங்களை தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வாழ்வில் தடைகளை நீக்கும். மிதுன ராசி என்பர்களே, நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட எல்லா வெற்றியும் தேடி வரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். காதலில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் வரலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செல்ல வேண்டிய கோயில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழ்நிலையும் நிலவும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உண்டாகும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். கடகராசி அன்பர்களே, வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் செலுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறவுகளில் பொறுமை அவசியம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சிவபெருமான் வழிபாடு மன அமைதி தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். பயணங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். சிம்மராசி என்பர்களே, பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். செய்யும் காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். முன்னோர்கள் வழிபாடு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அம்பிகை வழிபாடு நல்ல பலன்களை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள்.
அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகமாக இருக்கலாம். கணவன் மனைவி கடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். சூரிய பகவான் வழிபாடு சிறப்பான பலனை தரும். கன்னிராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். வங்கி கடனுதவி கிடைக்கப் பெறலாம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சவால்கள் நிறைந்த நாள். சூரிய நமஸ்காரம் செய்துவரை எல்லா நன்மையும் உண்டாகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நவக்கிரக வழிபாடு எல்லா வெற்றியும் தரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதன் பகவான் வழிபாடு நன்மை தரும். துலாம் ராசி என்பர்களே, தைரியமா செயல்பட வேண்டிய நாள். பயணங்கள்ல கவனமா இருப்பது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு செல்வ செழிப்பு உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அலுவலகத்தில் செய்யாத தவறுக்கு உயரதிகாரிகளிடம் மாட்டிக்கொள்ளும் நிலை வரலாம். சுக்கிர பகவான் வழிபாடு செல்வ செழிப்பு உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. செல்ல வேண்டிய கோயில் வடபழனி ஸ்ரீ சாந்த நாயகி சமேத ஸ்ரீ வேங்கீஸ்வரர் கோயில். விருச்சிக ராசி என்பர்களே, குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய நேரிடலாம். எடுக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமா இருக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும். நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பாராத தடை தாமதங்கள் ஏற்படலாம். செவ்வாய் பகவான் வழிபாடு எல்லா வளமும் பெற்றுத்தரும். தனுசு ராசி என்பர்களே, செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் கவனமா இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமா இருக்கும். சூரிய காயத்ரி மந்திரம் சொல்வது நன்மை அளிக்கும். மகர ராசி என்பர்களே, தொழில் மற்றும் நிதி ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்துல கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். சனி பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். நவக்கிரகங்களுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். திடீர் பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். கும்பராசி என்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். நிதி ரீதியாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியா சீரான முன்னேற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பல வழிகளிலிருந்து வருமானம் வரும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சனி பகவான் வழிபாடு எல்லா நன்மையும் உண்டாக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மீன ராசி என்பர்களே, வேலையில கவனமா இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம்.
பொருளாதாரத்துல சீரான முன்னேற்றம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மனமீதி உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வாய்ப்பு உண்டாகும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில சீரான முன்னேற்றம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை அளிக்கும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் வெல்லும் ஆற்றலை இறைவன் அருளட்டும்.